Welcome to our channel, friends. NICL assistants 500 வேகன்சிஸ் வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்துட்டு 49 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட் ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. கூகுளில் NICL அசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு வெப்சைட்டே வந்துட்டு இதுதான் வந்துச்சு. இங்கே வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 500 அசிஸ்டன்ட் கிளாஸ் 3 to 26-27. அதில் இப்போ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு 18th நேற்று ஓப்பன் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் 7th August 2026. டேட் ஆஃப் ஃபேஸ் 1 வந்துட்டு 27th August, ஃபேஸ் 2 வந்துட்டு 30th October நடக்கும். இதில் தமிழ்நாடு வந்துட்டு 49 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியில் நேஷ்னாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்துட்டு மினிமம் 21 மேக்ஸிமம் 30 வரைக்கும் இருக்கணும். ரிலாக்ஸேஷன்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் 1st July. A candidate must possess the minimum qualification of graduation in any discipline from a recognized university or any equivalent qualification recognized as such by the central government. Candidates should possess certificate in proof of passing the qualifying examination as on 1st July. As on 1st July வந்துட்டு நம்ம கிராஜுவேட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து PWD ஆன்லைன் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆன்லைனில் வந்துட்டு 100 மார்க்கு, இங்கிலீஷுக்கு வந்துட்டு 30 கொஷின் 30 மார்க்கு, ரீசனிங்க்கு வந்துட்டு 35 மார்க்கு 35 கொஷினுக்கு, குவான்ஸுக்கு 35 கொஷினுக்கு 35 மார்க்ஸு, எல்லாம் 1 hour 20 நிமிஷம் எல்லாத்துக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு ரீசனிங் 40 கொஷின் 40 மார்க்கு, இங்கிலீஷ் 40 மார்க்ஸு, குவான்ஸ் 40 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் 200 மார்க்கு 2 மணி நேரம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்? ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டும் எல்எல்ஆரும் வந்துட்டு வேலிட் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு. எக்ஸாம் முடிஞ்சு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் இந்த ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் will be subsequently be called for regional language test to be conducted by the company at select centers. The regional language test will be of qualifying nature only. No scores will be allotted for the same. அடுத்து நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச அப்பயே இதுவும் பண்ணுறாங்க அவங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று. அப்போ பிரிண்ட் அவுட் கேட்குறாங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் த வேலிட் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் கால் லெட்டர். அப்போ மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன், நம்ம இப்போ பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்மோட பிரிண்ட் அவுட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ஆஸ் இண்டிகேட்டட் இன் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், கேஷ் சர்டிஃபிகேட் இஃப் ரெக்வயர்டு இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் வந்துட்டு மெயின்ஸ் நடக்கும், வேறு எங்கேயுமே இல்லை. ப்ரிலிம்ஸ் வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர். அப்ளிகேஷன் ஃபீ 850. SC ST PWBD எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் நெல். ஸோ இப்போ அப்ளை பண்ணுவோமா? இப்போ என்னென்னா நாங்களும் இப்போ தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமாக, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலை. ஸோ இன்கேஸ் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா
ஃபஸ்ட்டு நேம் கேட்கும். நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் கொடுத்து அகைன் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று, மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்பர் கொடுத்தாச்சு, மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணியாச்சு, ஓடிபி வந்துருச்சு, அதை வச்சு வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்து ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும் இங்கே, அண்ட் அப்லோடட் இமேஜஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். அடுத்து கேப்சர் ஃபோட்டோ யூஸிங் வெப் கேமரா, அது யூஸ்வலாக எப்பயும் பண்ணுறது தான், எஸ்பிஐக்கு ஐபிபிஎஸ்க்கு பண்ணுற மாதிரியே. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணுவோமா? ஸோ இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அகெயின் எஸ்பிஐலேயும் ஐபிபிஎஸ்லேயும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் மெத்தட். அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அதுக்கடுத்து அகெயின் வெப் கேமரா யூஸ் பண்ணி நம்ம பிடிக்கணும், அது எதுவும் மேட்ச் ஆகணும். அகெயின் சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஐபிபிஎஸ்பிஓக்கு அப்ளை பண்ணது இருந்துச்சு அப்படின்னா அதையே கொடுத்துருங்க, பெட்டர். அடுத்து பேசிக் டீட்டெயில்ஸில் வேகன்சிஸ் எந்த இதில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு, டூ யூ ஹேவ் நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங், ரீஜனல் லாங்குவேஜ், எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, அது ரீட், ரைட், ஸ்பீக் பேச முடியுமா அப்படின்ட்டு. அடுத்து கேட்டகரி, ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் தேவையில்ல. ஆர் யூ விடோ, டிவோர்ஸ்ட், விமன் அண்ட் விமன் லீகலி செப்பரேட்டட் அப்படி இருந்துச்சுன்னா உண்டு, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ் மேன், ரிலீஜியன் டு விச் யூ பிலாங், அதுக்கப்புறம் டூ யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி, நேஷ்னாலிட்டி, கன்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுக்கணும். அடுத்து பேன் நம்பர், அண்ட் அதுக்கடுத்து ப்ரிலிம்ஸுக்கு எந்த எக்ஸாம் சென்டர், அடுத்து மெயின்ஸுக்கு ஸ்டேட்டும் இதுவும் கேட்டிருக்கு, சென்டரும் எந்த ஸ்டேட்டு எந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் அதே மாதிரி எந்த ஸ்டேட் எந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு வரும். இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் என்ன இங்கே முடிச்சிருக்கு, பிஜி. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எதுவும் வேலையில் இருக்காமா அப்படின்னு சொல்லி. அடுத்து ஆன்லைன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லாங்குவேஜஸ், என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ட்ரி பண்ணணும் இந்த ஸ்க்ரீனில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூவில் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கரெக்டான ஒன்று பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பேமெண்ட்டுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. அது எல்லா ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறது, எஸ்பி எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸுக்கு அப்லோட் பண்ணுறது. அடுத்து செக்யூரிட்டி கோட் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட்டு தான். ஸோ தட்ஸ் ஆல். எல்லாரும் அசிஸ்டண்ட் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், பட் காம்படிஷன் டஃப்பாக இருக்கும். அப்ளை பண்ணுங்கள் வேகமாக, ரொம்ப நாள் டைம் இல்லை. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.